ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும்பா. பார்க்கறதுக்கு பட்டணத்து பையன் மாதிரி இருக்கீங்க, படிச்சவர் மாதிரி தெரியுறீங்க. என்ன இந்த பக்கம்? என் பேர் அர்ஜுனன்மா. நான் ஊராக போய் அந்த ஊரில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை பத்திரிக்கையில் எழுதுறேன். அப்பப்போ படங்களும் வரைவேன். ஓ, படம்னா இந்த கோயிலெல்லாம் வரைவாங்களே அது மாதிரியா? இல்லைங்கய்யா, கார்ட்டூன். இந்த கேலி சித்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது. கோயில்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. வர வழியில் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. இந்தாங்கம்மா. இருக்கட்டும்பா, அது உங்களுக்கு கொடுத்த பிரசாதம். கோயில் பிரசாதம் யார் வேணால் வாங்கிக்கலாமா? இந்தாங்க, வேணான்னு சொல்லாதீங்க. இந்த பிரசாதம் உங்கள் எல்லாரையும் வந்து சேரணுன்றது அந்த கடவுளோட சித்தம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் கொஞ்சம் களைப்பாக இருக்கு. பக்கத்து ஊர் போய் சேரத்துக்கு ராத்திரி ஆகிடும் சொன்னாங்க. உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் இங்கே தங்கிக்கலாமா? என்னடா குடிக்க தண்ணி கொடுத்தா படுக்க பாய் கேட்குறான்னு பார்க்குறீங்களா? அது இல்லைப்பா, இது ஏழை வீடு, பழைய வீடு. இங்கே கரண்ட் கூட கிடையாது. உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான பெரிய ஆளுங்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு இங்கே தங்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நடந்து போனீங்கன்னா பெண்ணாகரம் வந்துடும். அங்கே பெரிய ஆளுங்க வீடுங்கள்லாம் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயா, ஒரு மனுஷனோட மனசு தான் ஒருத்தன் பெரிய ஆளா சின்ன ஆளான்றது தீர்மானிக்குது. நான் குடிக்க தண்ணி கேட்டோன்னே முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீ யார் என்னன்னு கேட்காம என்னை உட்கார வச்சு தண்ணி கொடுத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களா தான் பெரிய ஆள். தலைக்கு மேலே கூரை, சுற்றி 4 செவரு, குடிக்க தண்ணி, பசியார கொஞ்சம் கஞ்சி. மனுஷனுக்கு இது போதும்யா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிற எல்லா வசதியும் அங்கே இருக்கும், ஆனால் இந்த நிம்மதி அங்கே இருக்காது. மேலே நட்சத்திரத்தை பார்த்துட்டே தூங்குற சந்தோஷம் அங்கே கிடைக்காதுமா. என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமாக வராது. இதோ இந்த திண்ணையிலே கூட படுத்துப்பேன். சாப்பிட எது கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனா அதுவும் வேணாம். புரியுதுமா, நான் ஒரு மடையன். வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை தங்க வைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. பயமா? தம்பி, இந்த பக்கம் 4 மைல், இந்த பக்கம் 2 மைல், ஆள் நடமாட்டமே கிடையாது. அங்கங்கே ஒரு வீடு. கிழக்கால தூரத்தில் சாராய கடை, மேற்கால அண்ணாச்சி மளிகை கடை. அவ்வளோதான். அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நானும் இந்த வீட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆகிப்போச்சு. அப்பப்போ காட்டு மிருகங்கள்லாம் கண்ணில் படும். அதுக்கே பயப்படாத நான் மனுஷங்களுக்கு ஐயா பயப்படுவேன். என்ன முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை எப்படி தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இல்லை மல்லி? அள்ளி கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட இல்லைனாலும் பசின்னு வர்றவங்களுக்கு ஒரு புடி சோறு போடுற அளவுக்கு எங்களை கடவுள் வச்சிருக்காரு. இல்ல மல்லி? இல்ல மல்லி, நொல்ல மல்லின்னு ஏன் பக்கம் திருப்புறீங்க? இருக்க சொல்றீங்களோ விரட்டி விடுறீங்களோ உங்க இஷ்டம். உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன். உள்ள வாங்க. நீங்க சொன்ன நட்சத்திரம் எங்க வீட்டுக்குள்ள வந்து கூட தெரியும். சரி. கீரை கைதான் அடிக்கும். ஐயா, என்ன நீங்க சாணி தட்டிட்டு இருக்கீங்க? குடிக்கணும்னா தட்டி தானே ஆகணும். தம்பிக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா? ஐயோ, குடிக்கும் நம்மளுக்கு ரொம்ப தூரம். ஐயா, நான் கேட்டது ராத்திரியில் குடிக்கிறது இல்லை, பகல்ல குடிக்கிறது. காப்பி தண்ணி. காப்பி தண்ணியா? தாராளமா குடிக்கலாம். அதானே வள்ளி, தம்பிக்கு காப்பி தண்ணி வேணுமா? காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஞ்சி மட்டும் போதும் சொன்ன வாய் இப்ப காப்பி தண்ணி கேக்குது பத்தியா? கேட்டது உங்க அப்பா வாய். பக்கத்து எனக்கு பாயாசம்னுவாங்களே அந்த மாதிரி. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. பால் இருக்கு, தூள் இல்ல, கருப்பட்டி தான். சக்கரை எல்லாம் இல்லப்பா. என்ன வள்ளியம்மா, வந்த விருந்தாளிட்ட போய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு காசை கொடு, சர்க்கரையும் காப்பி தூளையும் வாங்கிட்டு சர்ன்னு வந்துடுறேன். தம்பி ஆசைப்படுது இல்ல? எந்த வாய் காப்பி தண்ணிக்கு ஆசைப்படுதுன்னு தெரியும். நேத்து கொடுத்த காசுல சில்லறை இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா, போட்டு தரேன். ஐயோ,
நான் காப்பி குடிக்கிறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சுமா. சில்லற தானே? ஆ? இந்தாங்க. எது ஐயா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட காசை வாங்கிட்டு காப்பி தண்ணி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? ஆமா தம்பி, அதெல்லாம் வேணாம். பரவாயில்லைங்கம்மா, இதுல என்ன இருக்கு? இந்தாங்க. ஆ? இது எங்க? கை. ஆ, சரி ஐயா, நானும் கூட வரட்டுமா? ஐயோ, ஏன் ஜெயிக்கலி என்ன தாங்கிறதே பெருசு. இதுல நீங்களும் ஏறினீங்கன்னா படுத்துரும். 10 நிமிஷத்துல பால் கொதிக்கிறதுக்குள்ள பறந்து வர்றேன். அப்பா, ஆ மிச்ச காசுக்கு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வாங்க. சரி. என்ன பாக்குறீங்க? பால் கறந்து காப்பி போடுறோம்ல. டேய், போய் பாலை கற, நான் துணியை காய போட்டு வரேன். அம்மா, இது என்னது? எது? இது அதா பயிற்சி பண்றது. பயிற்சி பண்றதா? இங்க யார் பயிற்சி பண்றா? எங்க அப்பா தான் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாரு. புரியல. அது தெம்போட செய்ய வேண்டிய வேலையை பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாருன்னு சொல்ல வந்தேன். நீங்க பட்டினத்தாள்ல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ம்ஹும். இந்த பார், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன ரொம்ப சோதிக்காத, அப்புறம் வாயில ஏதாவது வந்துரும். என்ன வீரையா, வாய் ரொம்ப நீளுது. கஷ்டத்துல எங்க நிலத்தை தான் உன்கிட்ட அடமான வச்சோம், எங்கள இல்ல. நாங்க ஒன்னும் அடிமை கிடையாது. கோவப்படாதக்கா, நான் என்ன கருப்பு சாமிய வேணும்னா திட்டுறேன். இப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? கல்யாண வயசுல இருக்கிற நம்ம மல்லியோட எதிர்காலம் என்ன ஆகும்னு ஒரு அக்கறையோட தானே திட்டுறேன். உன் அக்கறை என்னன்னு எங்களுக்கு தெரியும். இத வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். நீ எங்களுக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. பேச வந்துட்டான். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா. இந்த ஆள் வாங்கின கடனுக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா மனசு நோகுது. நான் என்ன 3வது மனுஷனா? பார்த்தும் பார்க்காம போறதுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணும் இல்ல. என்ன அதுக்கு சில பேர் மனசு வைக்கல. ஊரு மீற தருதல நாயே. போனா போட்டுன்னு வீட்டுல இடம் கொடுத்தா ஏன் பொறுங்கே நக்கிறியா நீ? அதான் அததான் அந்தந்த இடத்துல வைக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? மொகர கட்டிய பாரு. ஐயா, நாளையில இருந்து எங்க அப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்துருவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீ சொன்னா சரி மல்லி, ஆனா தண்ணி பாய்ச்சுற விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போக நான் இவ்வளவு தூரம் வரல. தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டுல பணத்தையும் நகையும் கொள்ளையடிச்ச திருட இங்க பக்கத்து காட்டுல தான் பதுங்கி இருக்கானா. போலீஸ் அவனை தேடுது. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனது தான் வந்தேன். உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. இதை சொல்ல இந்த வேகாத வெயில வந்து ரொம்ப வேர்த்து போயிருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஜில்லுன்னு வெண்ணெயில மோர் எடுத்து குடிங்க. ஏ நாயே, நீ பாலை குடி. அம்மா, உங்க மொத்த கடன் தீர்க்கறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. அசல் ஒரு 25,000, வட்டி ஒரு 35,000, மொத்தம் 60,000. அது தவிர கைமாத்தா அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம்.
இது எங்க கஷ்டம். நீங்க ஒன்றும் பரிதாபப்பட்டு பிச்சை போட தேவையில்ல. சேச்சே, ஏன் மல்லிகா இப்படிலாம் பேசுற? நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரல. ஒரு தனியால் கஷ்டப்பட்டு என்னாலே எவ்வளோ காசு பணம் நகைலாம் சேர்க்க முடியுதுன்னா உங்களால் இதை விட பல மடங்கு சேர்க்க முடியும். நீங்கள் நல்லவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த பணம் நகை காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். முடியாதுன்னு எதுவுமே இல்லைம்மா. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும், நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்புறம் நான் இதெல்லாம் ஏதோ பெருமைக்காக கொண்டு வந்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதை காமிச்சா உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா, அதுக்காக தான். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? கஷ்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் மற்றவங்க கஷ்டம் தெரியும். ஐயோ மல்லி, மல்லி போய் தலை குளி. தம்பி இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு நீங்களும் தலை குளிங்க. இல்லை பரவாயில்லம்மா. இல்ல தம்பி, பழி விடுறது நல்லது கிடையாது. போய் குளிச்சுட்டு வாங்க. என்னடி வேடிக்கை பாக்குற? போய் குளிச்சுட்டு வா. பே. அர்ஜுனன்ற உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஆஜானு பகவாவும் இருக்கீங்க, இலங்கன மனசுக்காரராகவும் இருக்கீங்க. நீ மட்டும் என்ன, பாய் மட்டும்தான் கொஞ்சம் நீளம், ஆனால் அழகில் மகாலட்சுமி. சும்மா சொல்லாதீங்க. மகாலட்சுமினா கழுத்துலையும் கையிலையும் ஜொலிக்கும். என்ன மாதிரி மொட்டையா இருக்க மாட்டா. ஜொலிக்க வச்சுட்டா போச்சு. என்கிட்ட இருக்கிற நகைலாம் எடுத்து போட்டுக்கோ, யார் வேணாண்ணா. ஐயோ வேணாம்பா. இல்ல, ஒரு வாட்டி அந்த நகைகளை போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போட்டு பார்த்துட்டு தரவா? அவ்வளோதானே, ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? முள்ளு கிழிச்சிச்சு. முல்லா எங்க? வெக்கமா இல்ல? முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு முன்னாடி இப்படி காட்டிட்டு நிக்கிற. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ பார்க்குற பார்வை, பேசுற பேச்சு எதுவுமே சரி கிடையாது. ஒரு வயசு பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவளை பேசி அலையறவன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல. நீங்க தான் முள்ள எங்க கிழிச்சதுன்னு கேட்டீங்க. கிழிச்சு எடுத்து காட்டு தான் பாவடை தூக்கணும்னே தவிர என் தொடைய காட்டி மயக்கிறதுக்கு இல்லை. நகை மேல ஆசைப்பட்டேன்ல, அதான் இலக்கரமா போச்சு. நேரத்துக்கு சரியா நடக்க வேண்டியது நடக்காம தெருநாய் மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நாய் மாதிரி யார் கூட வேணா போறவே இல்லைனா. மல்லிகா,
மல்லிகா ம் இருட்டிடுச்சு. அம்மா அப்பாவை இன்னும் காணோம். வர நேரம் தான். என்னை மன்னிச்சிரு மல்லிகா. ஏதோ ஒரு கோவத்தில் உன்னை தப்பாக பேசிட்டேன். விடுங்க. உங்களை நல்லவரை காமிச்சிக்க என்ன கெட்டவெல்லாம் பார்த்துட்டீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை மல்லிகா. நான் அவன்கிட்ட சொல்ல வந்தது வேற. இதை பற்றி இனிமே பேச வேணாம். என்னை தொட்டு சொல்லு. அவர் நல்லவராக காமிச்சிக்க உன்னை கெட்டவளாக பார்த்தாரா? ஆமாம். போய் அவரை உன் வசப்படுத்திக்க வசம்பு மயில பொட்டு வச்சு வசியம் பண்ண பார்க்கல நீ? அப்படியே வச்சுக்கோ. இப்போ என்ன அதுக்கு? உன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவரை நோகடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு சரின்னு தீர்மானிக்கிறது சூழ்நிலை. நீயும் நானும் இல்லை. உன்னை மாதிரி பல பேர் சூழ்நிலை மேலே பழைய போட்டுட்டு இப்படி தான் தப்பிச்சுக்கிறாங்க. ஆசைப்பட்ட ஆம்பளை என்ன மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு தட்டி கழிக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? இந்த முத்தனை கத்திரிக்காய்க்கு சந்தையில் என்ன வேலைன்னு காத்துக்கிட்டு வந்து கத்திட்டு போகிற மாதிரி இருக்கேன். உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? நியாயத்தை பற்றி மட்டும்தான் வாய்க்கிலே பேச தெரியும். போய் தூங்கு. மனுஷன் தப்பு செய்கிறப்ப முழிச்சுன்னு இருக்கிறது தான் என்னோட வேலை. தப்பு தப்பாக யோசிக்கிற வேணாம். விளக்கு வச்ச நேரத்துல தாயத்தை உருட்டுறது தரித்திரம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ம் இல்லாட்டி மட்டும் பொண்ணும் பொருளும் அப்படியே கொட்டி தீத்துட்டு போகுது. இந்த வாய்க்கு தான் வீட்டில் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. விளங்கிட்டாலும் போறியா? உன்னை திருத்தவே முடியாது. அர்ஜுனா, ஆமா கொஞ்சம் வரியாப்பா. இதோ வந்துட்டேம்மா. வந்துட்டீங்களா? சொல்லுங்கம்மா. ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு கம்பங்களி செய்கிறேன், சாப்பிடுவீங்கல்ல? கலியாம்மா? சரி. யோசிக்காதீங்க, கூட நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுக்குறேன், நல்லா இருக்கும். சரிம்மா. சரி, செஞ்சுட்டு கூப்பிடுறேன். அம்மா என்னப்பா? எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் கையால் அரிசி சோறும் கோழி குழம்பும் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. செஞ்சு தரீங்களா? தம்பி, கொல்லையில் கோழி சத்தம் கேட்ட உடனே கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்கு பொருளுங்களும் வேணும்ல. புரியுதுங்கய்யா. பொருள் வாங்கிறது எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்கள், நான் தரேன். நான் இருக்க போகிறது ஒரு ராத்திரி. அது ஒரு 50 ரூபா ஆகும். யோ, ஒரு ராத்திரி தான் இருக்க போறேன்னு சொல்கிறாருல்ல. இந்தாங்க, இதில் 200 ரூபா இருக்குது. 200 ரூபாயா? இந்தாங்க பிடிங்க. இல்லை. அட வைங்க, போகிறது தான் போகிறீங்க. உங்களுக்கு தேவையானதை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. யோ, திருப்பி கொடு. திருப்பி கொடுங்கிறல்ல. தம்பி, இப்படி காசெல்லாம் கொடுத்தீங்களா? அசிங்கப்படுத்தாதப்பா. ஐயோ, உங்கள் கையால் சாப்பிட போகிறது ஒரு ராத்திரி, அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லான்னு. விடு வள்ளியம்மா, தம்பி ஆசைப்படுதில்ல, செஞ்சு கொடுத்துரு. என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும்? மிளகா மட்டும்தான் இருக்கு. சரி, நீ சமையல் வேலையை ஆரம்பிச்சிரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மல்லி, வாங்க. ஐயா. தம்பி, வயிறு ஒரு மாதிரி இருக்கு. ஆ, வெளிக்கு போகணும், அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. வீட்டுக்கு பின்னாடி போங்க தம்பி, இஷ்டம் போல் இடம் இருக்கு. இது லாந்தரை எடுத்துகிட்டு போங்க, இருட்டில் காட்டு பண்ணி கவிர போகுது. சரிங்க. தங்கமான தம்பி. 50 கேட்டால் 200 கொடுக்குறாரு. 200 கேட்டால் எவ்வளோ கொடுப்பாரோ? பொட்டி நிறைய நகையும் பணமும் இருக்குல்ல, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. வீட்டு வாசலை தேடி அஷ்டலட்சுமி வந்து இருக்கா சாமி, அஷ்டலட்சுமி வந்து இருக்கா. எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுற அந்த ஆத்தா உன் வீட்டு அந்த மகாலட்சுமி காமிச்சிருக்கிறா சாமி. உன் பிரச்சனை எல்லாம் அந்த பஞ்சு மாதிரி பறந்து போகும் சாமி, பஞ்சு மாதிரி பறந்து போகும். என்னடி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்க?
நான் தாயம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னதுக்கா? நீ சொல்றது எப்போ நான் காதில் வாங்கியிருக்கேன்? இந்த திமிரு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சீக்கிரமா அரைச்சிட்டு எந்திரி. அம்மா, 50 ரூபா கேட்ட ஆள்கிட்ட எப்பயாவது நீ 200 ரூபா தூக்கி கொடுத்துருப்பியா? நான் என்ன பைத்தியமா? அப்போ வந்திருக்கான் பைத்தியமா. எனக்கு என்னமோ அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு மாதிரி தெரியல. அந்த தம்பி தான் சொல்லுச்சுல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு. திருடுறவன் எவனோ அவன் திருடன்னு சொல்லிக்க மாட்டான். எனக்கு என்னமோ அவன் இங்கேருந்து கொள்ளடிச்சு ஓடி வந்த மாதிரியே தோணுது. யாருக்கு தெரியும், தர்மபுரி கவுட விட்டு திருடினவன் கூட இருக்கலாம். ஏய், அந்த தம்பி காதில் விழ போகுதுடி. அவன் கொல்லை பக்கம் போயிருக்கான். திருநதோ சம்பாதிச்சதோ நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்குன்னு இருக்கிறதுனால தான் நமக்குன்னு எதுவும் அமைய மாட்டேங்குது. நம்ம தலை விதி அதிர்ஷ்டம். எங்கேயோ இருக்கிற கோயில் பிரசாதம் நம்ம வீடு தேடி வருது விதினா, எங்கேருந்தும் அவன் கொண்டு வந்த நகையும் பணமும் நம்ம வீடு தேடி வருது அதிர்ஷ்டம். என்னடி உளர்ற? அவன்கிட்ட இருக்கிற பணமும் நகையும் நம்ம கைக்கு வந்தா அது எப்படி நம்ம கைக்கு வரும்? அவன் இருக்கிற வரைக்கும் அது அவந்து. அவனே இல்லைன்னா கோழியா இருக்கிற வேலையை நீ பாரு, அவன் குறவாளியா இருக்கிற வேலை நான் பார்க்குறேன். எவ்வளோனாச்சு? 24 12 36 ரூபாய் ஆச்சு. இந்தாங்கண்ணாச்சு. என்ன கருப்பசாமி, பணப்புழக்கம் பலமாக இருக்கு. ஊரில் பேசிக்கிறது உண்மைதானோ? புரியலையேனாச்சு. இல்லை, வட்டிக்கார வீரையா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறானாம்ல, மல்லியும் உங்களையும் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போக. என்னாச்சு? ஆ, யார் என்ன பேசினாலும் நாங்கள் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்னாச்சு. கோவப்படாத கருப்பசாமி. என்னதான் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடித்தாலும் கல் குடிச்சான் தானே இந்த ஊர் பேசும். நானும் ஒரு பொண்ணை பெற்றவன் தான். ஒரு அப்பாவா இருந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை காலகாலத்தில் செஞ்சிருந்தா இப்படி ஊரு கண்டபடி அசிங்கமா அசைப்படாதுல்ல. இந்த மீதி தேகத்தை கெட்டு போச்சா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, ஆசைன்ற பைத்தியம் முடிச்சிருக்கு. உனக்கு என்ன? நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டிய வயசுல நடந்துச்சு. ஏன் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு? அதுக்கு மேல என்ன வேணும்? என்னோட வலியோ வேதனையோ உனக்கு எங்க புரிய போகுது? நெருப்பு சுடாத தங்கம், ஒளியப்படாத சிலை, மழையை பார்க்காத பூமி, புருஷாமியாத பொண்ணு, இதெல்லாம் நரக வேதனை, கேடுகட்ட வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை என்ன மயிருக்கு வாழணும்? இதுக்கு மேல பச்சையா பேசின நீ தொங்கிடுவ. நம்ம கடல்லாம் தீந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு ஒரே வழி, அவன் சாவணும்.
வேண்டாம் மல்லி. நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்கலனா அந்த வட்டிக்கிற வீராய்க்கு வப்பாட்டே போயிடுவேன். எனக்கு பிடிச்சோ பிடிக்காமல ஒரு வாழ்க்கையும் அமையும், நம்ம கடனும் தீந்துடும். அப்படியெல்லாம் பேசாத மல்லி. நம்ம கஷ்டத்துக்கு அந்த அப்பாவிய கொல்றது தப்பு இல்லையா? தப்பில்ல. காலையில் அந்த குடுக்குடுக்காரன் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுற அந்த ஆத்தா உன் வீட்டு அந்த மகாலட்சுமி காமிச்சிருக்கிறா சாமி. உன் பிரச்சனையெல்லாம் அந்த பஞ்சு மாதிரி பறந்து போகும் சாமி. பஞ்சு மாதிரி பறந்து போகும். அது மட்டும் இல்ல, நீயே சொல்லியிருக்க, பள்ளி பொம்பளைங்க இடது தோல்ல விழுந்தா அது தன லாபம், ஆம்பளைங்க வலது மணிக்கட்டில் விழுந்தா அது கண்டோம் சாவன்னு. அவன் சாவ நிச்சயமாயிடுச்சு. இதுக்கு மேல வாழ்க்கை நம்மளுக்கு வழிகாட்டாது. நீ சொல்றத கேட்டா என் கொலை நடக்குதுடி. வள்ளியம்மா, அரை கிலோ அரிசி, 2 ரூபா பச்சை மிளகா, 2 ரூபாய்க்கு இஞ்சி, இவ அப்புறம் என்ன சொல்றா தெரியுமா? 10 பைசாவுக்கு கொத்தமல்லி, 10 பைசா நான் கருவேப்பிலை, என்ன பேசுறேன், நீ என்ன சொல்ற? ஏலக்காய், கிராம்பு, கசகசா, பச்சை. ஐயோ, இவ அந்த பையனை கொன்னுடலாங்கிறா. அம்மா, ஆ, இந்த நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோழியோட கழுத்தை அறுக்கிறத பத்தி கேட்டேன். இவ்வளவு நாள் உங்களை நம்பி கூடவே இருந்துச்சு, இப்படி பொசுக்குன்னு கழுத்தை அறுத்துட்டீங்க. பாவம் இல்லையா? அறுத்து குழம்பு வைக்க சொன்னது நீங்க. இல்லைன்னு சொல்ல, ஒரு வாயில்லா ஜீவனை கொண்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு உயிருக்கு பசி அடங்கணும்னா இன்னொரு உயிருக்கு மூச்சு அடங்கணும். கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு கேள்விப்பட்டதில்ல? ம். அது கொன்னா பாவம் தின்னா போச்சு இல்லை, கொன்னா பாவம் தான் அதுவாகி தின்னா போச்சு. நம்ம தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழமொழியை மாற்றிக்கிட்டோம். அந்த கோழியோட இடத்துல நம்மளையும், நம்மளோட இடத்துல அந்த கோழியை யோசிச்சு பாரு. ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். ம். பலத்துக்கிட்ட பலவீனம் பலியாகியே தீரணும். பா, எவ்வளோ அழகா அறிவா தெளிவா பேசுற. பேசு பேசு. இப்போ நாங்கள் சமைக்கவா இல்லை உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கவா? ஐயோ, சமையல் முக்கியம் இல்லையா? மசாலா வாசனைக்கு இப்பவே வாய் ஊறுது. என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 வார்த்தை நல்லதா பேசினா அந்த கோழியோட ஆத்மா சாந்தி அடையுமோன்னு நினச்சி சொன்னேன். நீங்க வேலையை பாருங்க, நான் உள்ள இருக்கேன். அவன் நம்ம கையில தான் அறுப்பட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. வேணாண்டி. திரும்ப ஏமா வேணான்ற? ரத்தம் சிந்த வேணாம் சொல்றேன். அப்படின்னா ஏமா பாஷாணம். அம்பு உயிரை பறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், மதியது மங்கி மங்கி போகுது பார், அன்மம் ததும்பி ததும்பி ஆடுது பார், இரவு சிவக்க சிவக்க நகருது பார், யமனின் வாச கயிறு பறக்குது பார். பேராசை நூலில் ஆடும் பொம்மை ஆட்டம், விரியாக போட்டி போட்டு ஓடும் ஓட்டம், நெஞ்சுக்குள் நஞ்சை ஊற்றும் இந்த கூட்டம் என்னாகும் பார்க்கறதுக்கே வாயெல்லாம் ஊறுது. என்னப்பா கையெல்லாம் கரையா இருக்கு? அது எழுதிட்டு இருந்தேன்னா கரையாயிட்டு இருக்கோம். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிட போறது விஷம், அதுக்கு கை கழுவுன கழுவாட்டி என்ன? விட்டா நீயே மடியில உட்கார வச்சு ஊட்டி தூங்க வச்சிட போல இருக்கு. ஒன்னெல்லாம் தாண்டும் போது கூட பதமா தாண்டீங்களா? நான் தாண்டாத வேலையா ஐயா? போலீஸ்மா. ஐயோ கடவுளே, என்னடி? இரு,
அர்ஜுனா சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே இருப்பா. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உன்னை இங்க பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நீங்க போய் பாருங்க. ஆ, எனக்கும் இந்த கோழிக்கும் ராசியே இல்லை போல. வாங்கய்யா. என்ன இந்த நேரத்தில் இங்க? தருமபுரி ராமசாமிக்கோட வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருண்டவன் இங்கே தான் காட்டுக்குள்ளே எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாரையாவது பார்த்தீங்களா? இல்லைங்கய்யா. வள்ளியம்மா, என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. வாசனை வேற வருது. கோழி கிளம்பி விட்டு இருக்கியா? ஆமாயா, நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழி? கொஞ்சம் கண்ணில் காட்டேன். அப்படியே என் கண்ணுக்கும் சேர்த்து. யோ, ஏமா முதல்ல அந்த நாயை கட்டுமா, கொலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒன்றும் செய்யாதய்யா. அடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது. கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா? ஐயா ரெண்டுத்தையும் பண்ணுவாரு. யோ, 2 வேலையானாலும் ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஐயா. நீங்க போய் பரிமாற வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா, குழம்பு ஆறிட போகுது. வரப்போறோம் தெரிஞ்சு தட்டில் போட்டு தயாரா வச்சிருக்கேன் போல இருக்கேன். ஐயா அது வேணாயா. அட விடு வள்ளிமா, நம்ம என்ன வேர்த்தாளுங்களா என்ன? இல்லையா, அது எச்சு தட்டியா. மல்லி, அந்த குழம்பு எடுத்துட்டு வா. வள்ளிமா, ஆ, என்ன பதட்டம்? பார்த்து போ. கை தவறச்சியா. மல்லி, இதை சுத்தம் பண்ணிடு. வள்ளிமா, ஐயா, உனக்கும் நன்றி சொல்லணும், அந்த திருடனுக்கும் நன்றி சொல்லணும். அவனை தேடி வந்த புண்ணியத்தில் வழக்கு விஷயம் நல்ல சோறு கிடைச்சது. ஷூ, ஷூ, ராம். டேய், ஷூ, 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 ஷூ. விடு வள்ளிமா, சாப்பிட்டு போகட்டும். எப்படி மிச்சத்தை அதுக்கு தானே போட போறீங்க? பரவாயில்லைம்மா. வாங்க ஐயா. உண்ட மழக்கம் திண்ணையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடலாமையா? யோ பையா, இந்த நாய் இப்பதான் சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அது அப்படிதாங்க ஐயா. சாப்பிட்டோன்னு திண்ணில படுத்து தூங்கிடும். சோம்பேறி நாய். யோ கேட்டியா? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு திண்ணில தூங்கியிருந்தா நம்மளையும் சோம்பேறி நாயின்னு சொல்லியிருப்பா. சொன்னதே நம்மளதான்.